முருகனின் முதலாம் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்ற குடமுழுக்கு. 14 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற நிகழ்வில் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்ட புனித நீர். திருப்பரங்குன்றம் குடமுழுக்கை முன்னிட்டு விழாக்கோலம் போன்ற நகரம். மின்விளக்குகளால் ஜொலித்த முருகன் கோயில் கோபுரம் மற்றும் வளாகம். தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளுக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு இன்று தொடக்கம். ஆன்லைன் முறையில் கவுன்சிலிங் நடைபெறும் என அறிவிப்பு. முழுமையான கட்டமைப்பு வசதிகள் இல்லாமல் இயங்கி வந்த 141 பொறியியல் கல்லூரிகளுக்கு நோட்டீஸ். இணைப்பு அங்கீகாரம் கோரி விண்ணப்பித்த நிலையில் அண்ணா பல்கலைக்கழகம் திடீர் நடவடிக்கை. சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து குரூப் கேப்டன் சுபான்சு சுக்லா புறப்பாடு. தனக்கு ஆதரவளித்த இந்தியாவிற்கும் அதன் குடிமக்களுக்கும் நன்றி தெரிவித்து வீடியோ. स्पेस से महत्वाकांक्षी दिखता है। आज का भारत निडर दिखता है। आज का भारत कॉन्फिडेंट दिखता है। आज का भारत गर्व से पूर्ण दिखता है। और इन्हीं सब कारणों की वजह से मैं एक बार फिर से कह सकता हूँ कि आज का भारत अभी. சோனியா காந்தி தலைமையில் நாளை காங்கிரஸ் எம்பிக்கள் கூட்டம். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் குறித்து ஆலோசனை. டெல்லியின் பல்வேறு பகுதிகளிலும் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் தேங்கிய தண்ணீர். வாகனங்களை மெதுவாகவும் தள்ளிக்கொண்டும் சென்ற பொதுமக்கள். உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் பல்வேறு இடங்களில் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் இரவு நேரத்தில் தொடர்ந்து பெய்த மழை. விடாது பெய்த மழை காரணமாக முகப்பு விளக்கை எரியவிட்டபடி சென்ற வாகன ஓட்டிகள். மத்திய பிரதேச மாநிலத்தில் சத்தர்பூரில் அபாய அளவை கடந்து ஓடும் தாசன் நதி. கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளிலும் குளம் போல் தேங்கிய நீரால் மக்கள் அவதி. தமிழ்நாட்டில் நாளை முதல் 5 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை. 16, 17 தேதிகளில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, நீலகிரி, கோவை மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் பகலில் வெப்பம் சுட்டெரித்த நிலையில் மாலையில் கொட்டி தீர்த்த கனமழை. ஈரோடு, அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல். இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை மீட்க தூதரக ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். திருக்குறளுக்கும் திருவள்ளுவருக்கும் ஒவ்வாத சாயத்தை பூச முயற்சிக்கும் காலகட்டம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேதனை. ஆரியத்தில் சொந்தம் கொண்டாட ஆளில்லாததால் வள்ளுவரை திருட முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு. சொந்தம் கொண்டாடுறதுக்கு ஆரியத்தில் ஆள் இல்லாத காரணத்தினால நம்மோட வள்ளுவரை காவியச்சே திருட பார்க்கறாங்க. வள்ளுவத்தை பரப்ப வேண்டியது கடமை மட்டுமல்ல, காலத்தின் தேவை என முதலமைச்சர் சூளுரை.
வள்ளுவர் மீது கருத்தியல் சாயம் பூச முயற்சிக்கும் அடாவணித்தனத்தை ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் எதிர்க்க வேண்டும் என பேச்சு. வல்ல கலகக்காரர் அவர் வழங்கியிருக்கும் கொடையான வள்ளுவத்தை பரப்ப வேண்டியது நம்முடைய கடமை மட்டுமல்ல, காலத்தின் தேவை. வள்ளுவத்தை பரப்புவதோடு மனிதருக்கு எதிரான கருத்தியல் வண்ணங்களை அவர் மேல பூச முயற்சிக்க அடாவடித்தனத்தை ஒட்டுமொத்தமாக தமிழ் சமுதாயம் எதிர்க்கணும். தூத்துக்குடி ஏரலில் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டுள்ள திமுக மூத்த நிர்வாகி சக்திவேலை சந்தித்து பேசிய எம்பி கனிமொழி. நிதியுதவி வழங்கப்பட்ட நிலையில் தொலைபேசி வாயிலாக நலம் விசாரித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பார்த்துட்டு வர சொன்னீங்கல்ல, வந்தோம். பேசுறீங்களா? ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். வந்திருக்காங்க ஐயா. நேற்று மினிஸ்டர் வந்தாங்க, இன்னைக்கு எம்பி இருக்காங்க. எம்பிக்கு அக்கா வந்திருக்காங்க, கட்டுமணி அக்கா வந்து அவன் கல்லு இருப்பையா. சரி பரவாயில்லண்ணா, அவரு கொஞ்சம் பெட்டர் தான் இருக்காங்க.